திமுகவை தொடர்ந்து அதிமுகவும் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழு அமைத்துள்ளது. முன்னாள் அமைச்சர்களும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அடங்கிய இந்த குழுவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமைத்துள்ளார். அதில் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல செம்மலை, பா. வளர்மதி, OS மணியன், R.B. உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழு தமிழ்நாடு முழுவதும் பயணித்து பலதரப்பட்ட மக்களை சந்திக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். விஜய் எது வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் இது சினிமா அல்ல என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயால் 10 வேட்பாளர்களின் பெயரை சொல்ல முடியுமா என்றும் விமர்சித்துள்ளார். சொல்லணும்னா எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்தியாவே நான் நாளைக்கு ஆண்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். திமுக சொல்கிற மாதிரி தான், 100 நாள் வேலை திட்டத்தை சொல்கிற மாதிரி தான். இது மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டு கிடக்கு. தம்பி விஜயை சொல்லிக்கிட்டே இருக்கார். இது சினிமா இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கணும், வேட்பாளர்களை போடணும், போடக்கூடிய வேட்பாளர் விலை போகாமல் இருக்கணும், அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும். பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. யார் வேட்பாளர் இப்போ அவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 234 தொகுதி இருக்கு. வரிசையாக ஒரு 10-15 பேரை வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். தாவேக தலைவர் விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு விடுத்துள்ளார். தனியாக நின்று விஜயால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபடியும் தம்பி விஜய்க்கு சொல்றேன், நீங்க தனியா நின்று ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாம் இணைந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதனால வீணா போயிடாதுங்க. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எல்லாமே விஜய் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க வந்தா பரவாயில்ல. யார் யாரெல்லாம் சேர்றீங்களோ எல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரு நிலைமைக்கு வருவாங்க. என்ன நிலைமைக்கு வருவாங்கன்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லாரும் சேர்ந்தாதான் முடியுன்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அதுக்காக பாஜக அதிமுக அவங்க வந்தாதான் வெற்றி பெறும் இல்ல, நாங்க பலமா இருக்கிறோம்னு மறுபடியும் சொல்றேன். கூட வந்தா கூடுதல் பலம். ஆக அவங்க வந்தா எங்களுக்கு பலம், அவங்க தனியா இருந்தா பலவீனம் அவங்களுக்குன்றது தெரியும். இது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினையும் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் சந்தித்து பேசியுள்ளார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 இடங்கள் ஒதுக்க கே பழனிசாமி முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி கே பழனிசாமியை LK சுதீஷ் சந்தித்து பேசினார். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜைக்கான அழைப்புதல் வழங்கியதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் MK ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்ற சுதீஷ் அங்கு முதல்வரை சந்தித்து குரு பூஜைக்கான அழைப்பு விடுத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொதுச் செயலாளர் அண்ணன் EPS சந்தித்தோம். இப்போ திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் சந்திச்சிருக்கோம். அதே போல எங்களுடைய குழு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் சந்தித்து அந்த அழைப்பதை கொடுத்துன்னு இருக்கோம். 24ஆம் தேதி எல்லா கட்சி தலைவரும் வருவதாக சொல்லியிருக்காங்க. நானும் எல்லா தொலைபேசியில் எல்லா தரவுகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். நாங்கள் வரும் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் மாபெரும் மாநாட்டில் 234 வேட்பாளர்களையும் அறிவிக்க உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவகங்கை தொகுதியில் போட்டியா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ளார். சிவகங்கையில நீங்க போட்டியிறதுக்கான வாய்ப்பு இருக்கானே? உங்க சொந்த மண்ணு, உங்க சொந்த மண்ணுல அது வேலாச்சேரம் இதுல இருந்து கரெக்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பிப்ரவரி 21ஆம் தேதி மாநாடு, இனத்தின் திருவிழா அப்படின்னு மாபெரும் மாநாடு போடுறோம். அந்த மாநாட்டில் 234 பேரையும் அறிவிச்சிருவோம். இப்போ அதில் நானும் அறிவிச்சு தானே ஆகணும். அது வர கொஞ்சம் பொறுமை. தமிழகத்தில் புதிதாக வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது வில்லா வாங்குவோருக்கு பதிவு கட்டணத்தில் சலுகையை அரசு அறிவித்துள்ளது. கடந்த 2023 டிசம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னதாக கட்டுமான ஒப்பந்தம் பதிவு செய்தவர்கள் தற்போது நிலம் மற்றும் கட்டடத்தை சேர்த்து பதிவு செய்யும் போது ஏற்கனவே செலுத்திய முத்திரை தாள் மற்றும் பதிவு கட்டணத்தை கழித்துக் கொள்ளலாம். ஒரே சொத்துக்கு 2 முறை வரி செலுத்தும் முறையை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2023 டிசம்பர் முதல் நிலத்தையும் வீட்டையும் சேர்த்து ஒரே ஆவணமாக பதிவு செய்யும் ஒருங்கிணைந்த பதிவு முறை கொண்டுவரப்பட்டதால் ஏற்கனவே கட்டுமான ஒப்பந்தம் செய்தவர்கள் மீண்டும் வரி செலுத்தும் நிலை ஏற்பட்டது. அதை தவிர்க்கவே இந்த தற்போதைய சலுகை வழங்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் செயற்குழு பொதுக்குழுவிற்கு அனுமதி தரக்கூடாது என்று அன்புமணி தரப்பினர் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மேலும் பாமகவின் கொடியை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது எனவும் அவர்கள் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். பின்னர் பேட்டியளித்த அன்புமணி தரப்பு நிர்வாகி மு. கார்த்தி, பாமகவின் பொதுக்குழுவை கூட்ட அன்புமணிக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக கூறினார். கூட்ட வேண்டிய எந்த ஒரு கூட்டமோ இதோ செல்லாது. இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சில பேர் அந்த மாதிரி உளறிட்டுக்கிறாங்க. அது பாட்டாளி மகிழ்ச்சி கட்டுப்படுத்தாது. இவர் எந்த போட்ட தீர்மானமோ எந்த இதுவுமே செல்லாது என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தனிப்பட்ட முறையில் அவர் சொல்லாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கூட்டணி அவர் அறிவிக்க முடியாது. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் மாமலை சின்னமோ இதோ அவரால் எதுவும் பண்ண முடியாது. கூட்டணி பேசுவதற்காக அன்புமணி விருப்ப மனு பெறுவதாக ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திட்டமிட்டபடி பாமக செயற்குழு பொதுக்குழு நடைபெறும் என்றும் அதில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கி வருது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் விருப்ப மனு நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட இருக்குது, எங்கள் கூட கூட்டணி பேசுங்க, எங்கள் கூட அதிகமாக செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி சும்மா போலியாக ஒரு நாடகத்தை, கபட நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி கூட்டணி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது உண்மை இல்லை. மத்திய பிரதேசத்தில் மனைவியை தள்ளுவண்டியில் வைத்து கணவன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. விதிஷாவைச் சேர்ந்த சுரேஷ் சகாரியா என்பவரது மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆம்புலன்ஸ் கிடைக்காததால் சுரேஷ் சகாரியா தனது மனைவியை தள்ளுவண்டியில் வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ், ஆடம்பர வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பாஜக அரசின் அமைச்சர்களும் தலைவர்களும் சாமானிய மக்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் அவர்களை வஞ்சித்து வருவதாக சாடியுள்ளது. ஆரவள்ளி சுரங்க தடை அறிவிப்பை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஆரவள்ளி மலைத்தொடர் முழுவதும் புதிய சுரங்க குத்தகைகளை வழங்க மாநில அரசுகளுக்கு தடை விதிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டது. இது மக்களை ஏமாற்றும் முயற்சி என காங்கிரஸ் தகவல் தொடர்பு தலைவர் பவன் கேரா விமர்சித்துள்ளார். ஆரவள்ளி நிலப்பரப்புக்கு இதுவரை சட்டப்பூர்வமான தெளிவான எல்லைகள் வரையறுக்கப்படாததால் ஒரே சீரான அமலாக்கம் நடைமுறையில் சாத்தியமில்லை என்றும் பவன் கேரா கூறினார். தமிழ்நாட்டில் நாளை முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கேரள பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை அதிகாலை நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்காலில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்திற்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் உறைபனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் இன்றும் நாளையும் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,02,560 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் விலை உயர்ந்து 12,820 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல சென்னையில் 1 கிலோ வெள்ளி 1000 ரூபாய் விலை உயர்ந்து 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 1 ரூபாய் விலை அதிகரித்து 245 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் டிசம்பர் 28ஆம் தேதி முதல் தீவிர போராட்டத்தில் ஈடுபட தூய்மை பணியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர்.
4 பெண் தூய்மை பணியாளர்கள் இப்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி, தூய்மை பணியாளர்கள் 28ஆம் தேதிக்கு பின்னர் அமைதியான போராட்டத்தை கைவிட்டு தலைமைச் செயலகம் முற்றுகை, சிறை நிரப்பும் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டார். சென்னை அம்பத்தூரின் 5வது மற்றும் 6வது மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான காற்று மாசு நிலவி வரும் நிலையில் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் மீது விதிக்கப்படும் 18% GST வரியை குறைக்க வேண்டும் என வர்த்தகர்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு வர்த்தக அமைப்புகள் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளன. காற்று மாசு அதிகரித்ததை தொடர்ந்து காற்று சுத்திகரிப்பு கருவிகளின் விற்பனை 5 மடங்கு உயர்ந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். புதுடெல்லியில் இன்று கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அன்பு மற்றும் அமைதி குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனை விமர்சித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் டெரிக் ஓ பிரைன், அன்பு, அமைதி, கருணை எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கிறிஸ்தவ பெண் ஒருவர் பாஜக நிர்வாகியால் தாக்கப்பட்ட வீடியோவை சுட்டிக்காட்டிய அவர், கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மௌனம் காப்பது ஏன் என்று சாடியுள்ளார். இதேபோல கிறிஸ்தவர்கள் மீதான அச்சுறுத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது சட்டப்பிரிவை நீக்கியதில் பாஜக பெருமிதம் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி லக்னோவில் அவரது நினைவாக அமைக்கப்பட்ட ராஷ்டிரிய பிரேரணா ஸ்தலம் என்ற நினைவகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், வாஜ்பாய் காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட நல்லாட்சி மரபு தற்போது புதிய உயரங்களை எட்டியிருப்பதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் ஒவ்வொரு சாதனையையும் ஒரே ஒரு குடும்பத்தின் பெயரால் மட்டுமே சொல்லும் போக்கு இருந்ததாகவும் நேரு குடும்பத்தை பிரதமர் மோடி மறைமுகமாக விமர்சித்தார். சுற்றுச்சூழல் விவகாரங்களில் பிரதமர் மோடி சர்வதேச அரங்குகளில் பேசுவது ஒன்றாகவும் உள்நாட்டில் செய்வது ஒன்றாகவும் உள்ளதாக காங்கிரசின் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்தார். ஆரவல்லி மலைத்தொடர் விவகாரங்களில் பிரதமர் மோடி அரசின் முடிவு பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரிக்கை செய்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை பலவீனப்படுத்துவது மூலமும் விதிகளை தளர்த்துவதன் மூலமும் திட்டமிட்டே அரசு சூழல் சமநிலையை குலைப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் முதற்கட்ட பணிகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி 1,68,825 பேர் விண்ணப்பித்துள்ளனர். படிவம் 6 மற்றும் 6A மூலம் இவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அதேபோல வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கத்திற்காக 1,211 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இது டிசம்பர் 24ஆம் தேதி இரவு 8 மணி வரையிலான தரவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டவர்கள் தங்கள் பெயரை மீண்டும் சேர்க்க ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்.